என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா இரும்பு போட்டுக் கொண்டிருந்த தமிழ் சினிமாவை கரும்பு காட்டுக்குள் ஒரு பாரதி ராஜா. அதாவது சிகரமா இருக்கக்கூடிய யாரு பார்த்தோம்னா நான் பாலச்சந்திரன், இமயமாகத்தான் இருக்க முடிகிறது. இன்னொரு சிந்தை இப்போ வரைக்கும் சாவு வரை கூட அதான் நடந்தது. அப்ப அந்த திரைக்குழு அரசியல் தான் அதுக்கு நூல் தான் வித்தியாசம். இந்த டிக் டிக் இந்த படங்கள்லாம் வந்து எனக்கு என்னமோ அதை செஞ்சு பார்ப்போமோ, ஒரு செஞ்சு பார்க்கறதுக்கான முயற்சி பண்ணாரோன்னு இல்ல. அங்கதான் தப்பு பண்றீங்க. விமர்சகர்களும் பிராமின்ஸும் உட்கார்ந்துக்கிட்டு அவனுக்கு என்ன தெரியும். கொஞ்ச நாளைக்கு படம் பார்த்தேன், என்ன கடைசியில் அந்த மிரட்டி விட்டு கவனிச்சேன். அது சம்மந்தப்பட்ட பேசிட்டு இருக்கும்போதே நீ கொன்றுவியாப்பா அப்படின்னு வேற அருமையான ஒரு தரமான நடிப்பு. சிவாஜிங்கிற மகா கலைஞருக்கு, மகா சிங்கத்துக்கு கைச்சாலம் போட்டே கும்பிட்டா எனக்கு. ஆமா ஆமா, அதான் விஷயம். அப்ப ஆனா கருத்து வச்சது முதல்ல பாருங்க. அவருடைய கிரியேட்டிவிட்டி வந்து மறக்க முடியாது. இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பு. இன்னி இப்படி ஒரு கலைஞன் வந்து கிடைப்பாங்களா? மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன். வணக்கம். இது திரைக்கழகம். திரைக்கழகம் என்ற சொல்லாடலுக்கு மிக பொருத்தமானவர். ஒரு திரைக்கழகக்காரன் சொன்னா கூட எல்லா வகையிலும் பொருந்தும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு கிராமத்திலிருந்து ஒரு வெள்ளித்திரையில் ஒரு சகாப்தத்தை, ஒரு சாதனையை படைத்துவிட்டு யாரும் நுழைய முடியாத இரும்பு கோட்டையாக இருந்த திரையுலகத்தில் அவர் ஒரு பெரிய இயக்குனர் இமயமாக உயர்ந்து இன்று அவர் உடல் அளவில் சரிந்திருக்கிறார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்று இறந்திருக்கிறார். மனிதனாக பிறந்தவருக்கு மரணம் உண்டு, கலைஞனாக பிறப்பவருக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணத்துக்கான ஒரு முன்னுதாரண புருஷனாக இருந்திருக்கிறார். அவர் குறித்து அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய வந்திருப்பவர்கள் சமூக செயல்பாட்டாளர் தங்கப்பாண்டியன், சினிமா ஆர்வலர் திரு திருவேங்கடம். பாருங்கள் உரையாடல். வணக்கம். வணக்கம். சரி, என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது இது உடல் அவகாரம் எடுத்த எல்லாருக்குமே அவகாரம் சொல்ல கூட வேறுபாட்டு விஷயம் இல்லை. ஆனா எடுத்த எல்லாருக்குமே பார்த்தா ஒரு இடத்துல இறந்தாங்க. அதுலேயும் கலைஞர்கள், படைப்பாளிகள், சமூகத்தை ஒரு அறிவுரை ஏற்படுத்தியவர்கள் சாகும்போது உள்ளபடியே மரணத்துக்கு நமக்கு ஒரு வெறுப்புணர்ச்சியும் இயலாமையும் கோபம் வந்துடுது. அந்த வகையில பாரதி ராஜா இறப்புங்கிறத நம்ம நம்ப முடியல, கடக்க முடியல. அவர் செய்த சாதனை விளைவாக அவரோட துவக்கி வச்ச படைப்புகள் கொண்டாட வேண்டிய மனநிலை இருக்கும். அதுதான் அவர் உயிரோடு இருப்பதற்கான இருத்தலை கூட தக்க வைக்க நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அவருடைய இறப்பு, அவருடைய நினைவுகளை பகிர்ந்து இயல்பா பாரதி ராஜா அவருடைய இந்த இறுதி காலம் ரொம்ப அப்படி ஒரு அவருடைய நண்பர்களான இளையராஜாவும் வைரமுத்தும் நல்ல அந்த மூதேவர்கள்னு தமிழ்நாட்டில் சொல்லலாம், மும்மூர்த்திகள்னு சொல்லலாம். இந்த மும்மூர்த்திகளுமே ரெண்டு மூர்த்திகள் நலமாக இருக்கும்போது இவருடைய உடல்நலம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் அவருடைய பையன் மனோஜ்குமார் இடையில ஒரு தவறுனது. அது ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இவர் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிட்டார் ஆரோக்கியம். அதுக்கு இந்த மரணத்திற்கு கூட காரணமாக இருக்கலாமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிருச்சு. பெரிய அளவில் நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப நாசுக்காக சொன்னீங்க. எவ்வளவோ தடைகளை மீறி, எவ்வளவோ வேகத்தடைகளை மீறி, கட்டங்களை மீறி அப்படின்னு முள்வேலிகளை மீறி அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு நாங்கள் அரசியல் துறையில் என்ன சொல்லுவோம்னா, சினிமாவின் பார்ப்பனியத்தை உடைத்து, அந்த கோட்டையை உடைத்து, அந்த கோட்டையில் விரிசலை போட்டவர்கள் அப்படின்னா இந்த மும்மூர்த்திகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் அந்த சமகால உலகத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. சமகால உலகம் என்பது எப்படியா இருந்ததுன்னா 70களின் புரட்சி யுகமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இடதுசாரி எழுச்சி உலகம் முழுக்க நடக்குது. கியூபாவில் புரட்சி நடக்குது, வியட்நாம் புரட்சி அந்த காலகட்டம் தான். இப்போ அதனுடைய இந்த மாதிரி கிழக்கு சோவியத் நாடுகள் எல்லாம் விடுதலை அடையுது. நிறைய நாடுகள் தேசிய விடுதலைகளை அடையுது. இந்தியா
அன்னைக்கு விடுதலை பெற்று அப்போ தான் ஒரு கால் நூற்றாண்டை கடந்து நிற்கிது. கடந்து நின்று இந்தியா முழுக்க நக்சல்பாரி எழுச்சி நடக்கிற காலம். கிட்டத்தட்ட 700 பண்ணையார்கள் இந்தியா முழுக்க கொல்லப்படுறாங்க. இப்படியெல்லாம் புரட்சி, கிராமம், விவசாயம் அப்படின்ட்டு பெரிய இது நடக்குது. இன்னொரு பக்கம் அரசாங்கமும் பசுமை புரட்சின்னு சொல்லிட்டு புரட்சியின் பேரால தான் ஒரு திட்டத்தை கூட கொண்டு வருது. இப்படிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு புரட்சியினுடைய எழுச்சி காலமாக இருக்குது. அப்போ இது உலகம் முழுக்க என்ன இது பண்ணுது அப்படின்னா, 2 வகையான கலை படைப்பு அப்படின்ற விவாதத்தை கொண்டு வருது. ஒன்று எலைட்டிஸ்ட்டு, ஒரு மேட்டுக்குடி, அதில் அட்வான்டேஜான கம்யூனிட்டிஸ். இந்தியாவை பொறுத்தளவு மேட்டுக்குடி பார்ப்பனியம், அவர்கள் கலைத்துறையை மொத்தமாக கைப்பற்றி வச்சுருக்காங்க. கேமராமேனுக்கு பிஏவாக இருக்கிறவர்லேருந்து மேலே இருக்கிற ப்ரொடியூசர்கள் வரைக்கும் எல்லா பேரும் பார்த்திங்கன்னா பிராமணைஸ்டு ஒரு இதாக தான் இருந்தது. இசைமூர்த்திகளாக இருக்கட்டும், கவிஞர்களாக இருக்கட்டும், டெக்னீசியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மேட்டுக்குடி கலைஞர்களாக இருப்பதா அல்லது மக்கள் கலைஞர்களாக இருப்பதா அப்படின்ற ஒரு எதிர்முனையும் விவாதமும் உலகம் முழுக்க நடக்குது. அது மட்டும் இல்லை, மக்கள் கலை இலக்கியம், மேட்டுக்குடி கலை இலக்கியம்னு வர்க்க ரீதியாக பிரிக்கணும் அப்படின்னு உலகம் முழுக்க கலை இலக்கிய விவாதங்கள் நடக்குது. அது எழுத்துத்துறையாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், எல்லா துறைகளையும் நடக்குது. அப்படி நடக்கிற அதனுடைய தொடர்ச்சியாக தான் இங்கே கிராமத்தை சினிமாவாக கொண்டு வரணுன்ற ஒரு வேட்கையோடு ஒரு குரூப்பு கிளம்புது. அதாவது வரலாறு தனக்கான ஆளுமையை உருவாக்கிக்கிறோம், இல்லை அதாவது உருவாகிற ஆளுமையை எடுத்துக்கிறோம், அப்படி இல்லைன்னா உருவாக்கிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அப்படி உருவான ஒரு ஆளுமையை எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது பாரதிராஜா. அப்போ அவருடைய நண்பர்களாக இளையராஜா வர்றாரு. பிறகு அதே காலகட்டத்தில் வேறொரு முனையிலேருந்து வைரமுத்துவுக்கு சேர்றாரு. இப்படியெல்லாம் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பார்ப்பனிய கோட்டையாக இருந்த சினிமாவை உடைத்து நொறுக்கி உள்ளே வந்த ஒரு கலகக்காரர்கள், நீங்கள் நல்ல வார்த்தையில் சொன்னீங்க, கலகக்காரர்களாக இந்த மூவரை சொல்லலாம் அப்படின்றது நம்முடைய அது அரசியல் பார்வையாக பார்த்தாலும் சரி, ஒரு சினிமா ரசிகராக பார்த்தாலும் சரி, இவருடைய வரியை வந்து நிறைய பேருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பின்னடைவாக தான் இருக்குது. ஏன்னா இவர் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் அந்த மாதிரி. ஏன்னா கருத்து முதல் படமே ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தவங்க டீச்சர் ஆகுறாங்க, வந்து ஒரு எஜுகேஷன் லெவலில் ஒரு கருத்தில் ஒரு படம் தான் கொடுத்தாரு. அதை சார்ந்து இவருக்கு இந்த படம் தான் எடுக்கக்கூட, இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான், வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காலகட்டம். சிவப்புரோஜான்னு ஒரு க்ரைம், ஒரு சைக்கோ படம், ஒரு அருமையான ஒரு சைக்கோ படம் இருக்குது. அதுலேயும் சக்ஸஸ் பண்ணி காட்டார். அடுத்து ஒரு ஸ்மோக்கிங், அந்த மாதிரி டிக் அப்புறம் ஒரு காதல், வீரம், துரோகம் எல்லாம் கலந்து இருந்த அருமையான ஒரு இயக்குனர். இவர் இப்போ எல்லாம் பல சாதனைகள் பண்ணியிருந்தாலும் இவருக்கு இயக்குனர் இவன்ட்டு தான் வருது, நான் சிகரான்ட்டு வரல. அது வந்து இவர் பிசி ஒரு கட்டுரை இருக்காரு. அதில் அதை கூட நீ சொல்லக்கூடிய அந்த அரசியலோட திரைக்குள்ளைக்கும் அரசியலோட ஞாபகப்படுத்த இருக்குது. அதாவது சிகரமா இருக்கக்கூடிய யாரு பார்த்தோம்னா நான் பாலச்சந்திரன், இமயமாகத்தான் இருக்க முடிகிறது. இப்போ வரைக்கும் சாவு வரை கூட அதான் நடந்துருக்குது. அப்ப அந்த திரைக்குள்ள அரசியல் தான் அதுக்கு நூல் தான் வித்தியாசம். நூல் தான் வித்தியாசம், எல்லாமே நூலில் வித்தியாசம். அது ஒரு நல்ல அவர் தொட்ட துறை வரைக்கும் எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும், இப்போ ஒரு மலையாளத்தில் ஒரு புதுசாக வித்தியாசம் பண்ணால் ஒரு 83 பேர் புதுமுகமாகவே, யாருமே எந்த வித எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் புதுமுகமாக தான் எடுத்து படம் வெளியிட்டு அங்கமலை டைரின்னு ஒரு படம் வந்திருக்கு. அது மிகப்பெரிய ஒரு சாதனை. அதுக்கு முன்னாடி இவர் வந்து புதுநெல் புதுநாத்துன்னு ஒரு படம், முழுக்க எல்லா பேருமே புதுமுகம். முழுக்க எல்லா பேருமே புதுமுகம். சுகன்யா, நெப்போலியன் அந்த படத்துல தான் எல்லாமே அறிமுகமானாங்க. அது யார் எந்த வித ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எதுவும் இல்லாமல் அது படம் வந்து 100 days வந்து மதுரை சுகப்பிரியா திட்டம் அப்படி மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சு ரொம்ப ஒரு சக்ஸஸ் அருமையாக ஓடினோம். அதுக்கப்புறம் அந்த கருத்தமான தன்னுடைய தன்னுடைய சமூகத்தில் உள்ள தவறுகளை
தைரியம் எடுத்து சொன்னது, அதே நேரத்தில் யாருமே எல்லாருமே பார்த்தாலே ஓடி. சிசுக்கொலைங்கிறது கர்த்தவா பிரதான பிரபலமானது. வெளியே இவ்வளவு போல கொடுமை இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேதம் புதின்ற படத்தில் அவங்களெல்லாம் பாலுங்கிறது உங்க பேரு, பின்னால இருக்க தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா? ஜாதி இல்ல ஜாதி இல்லன்னு சொல்ற நீங்களே மூச்சுக்கு 300 தடவை பாலு தேவர் பரம்பரை பாலு தேவர் பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கேளே. தேவர்னா யாரு? நீங்க படிச்சு வாங்கின பட்டமாங்கிறது இருக்கு இல்லையா? தெரியல. அது ஒரு சாதாரண பல்லாக்க தூக்கிட்டு போறாங்களே, அவர் வந்து சாமி, ஏன் அவரே நடந்து போக மாட்டாரா? இல்லை அவர் கால் வலிக்கும், அப்போ தூக்கிட்டு போகிறவங்களுக்கு வலிக்காதா? சங்கரமணத்தை தாங்கி அந்த டைமில் அது அப்படி பேசி அதுக்கப்புறமும் ஒரு ஃபீல்டில் இருந்தது மிகப்பெரிய ஒரு விஷயம். சொந்த சமூகத்தையும் அந்த வருஷம் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் என்ன தேவர்களுக்கு படித்தவங்க பட்டமாக இல்லை, அது எல்லா சாதி சமூகத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு முற்போக்குவாதியாக தான் சுயசாதியமும் கேள்விக்குட்பட்டு அது ஒரு புதுமை பெண்ணா, ஒரு புதுமை பெண், ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கதை. ஒரு பெண்கள் எப்படி ஒரு சமுதாயத்தில் வந்து தனியாக ஒரு முன்னேற்றம் அடையணும், யாரையும் சார்ந்து இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சுய தொழில் இருக்கணும், வைக்கணும், ஒரு தன்மானத்தோடு இருக்கணும், ஒரு அருமையான ஒரு. நீ எந்த நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை, நான் போறேன். நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மதிக்கத்தக்க ஒரு நல்ல அருமையான ஒரு இயக்குனர். அது கொஞ்சம் மிக வருத்தமாக இருக்குது. அதாவது தமிழ் சினிமானாலே நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் சொன்ன அரசியலுக்குள்ளது, ஏன்னா நமக்கு வந்து அரசியல் பார்வை கொஞ்சம் அதிகம்னால திரைத்துறையை மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே, அது நீங்கள் ஊடகமாக, அதாவது பத்திரிகைகளாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், நீங்கள் கிரிக்கெட் வாரியமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்திய அரசியல் சூழலில் ஒரு சாதியத்தோடு பொறித்து பார்க்காம நகரவே முடியாது. அப்படி நகர்ந்தால் அது அரசியல் அறியாமல் அல்லது தெரிந்தே நகர்கிறார்கள் தான் பொருள். அப்படி பார்த்தோம்னாக்க மணிரத்னத்தை படத்தை பார்த்தீங்கன்னாக்கா, மணிரத்னத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் வருது. மணிரத்னத்தோட உண்மையான ஒரிஜினல் படைப்பு என்ன அப்படின்னு ஒரு விவாதம் போயிட்டு இருந்த டைம்ல, அப்போ வந்து உதிரிப்பூக்கள் மகேந்திரன் நான் பார்க்கறதுக்கு வாய்ப்பு, அவர் கூட தங்குறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது முன்னொரு பேட்டு இப்போ மணிரத்னம் என்ன சொல்றாருன்னா, நான் இயக்கிய படங்களே எனக்கு பிடிக்காத படம் எதுனா இதய கோயில் தான் சொல்றாரு. இதய கோயில் படத்தை சொல்றாரு மோகனா, அவர் பிரச்சனை நடத்த. அப்புறம் மற்ற படம் சொல்றாரு வச்சுக்கோங்க. இதே கொஸ்டின் அவர்கிட்ட கேட்டேன், மகேந்திரன் கேட்டேன். அவர் இதய கோயிலை மட்டும் பிடிக்கலங்கிறாரு, அவர் எப்படி சொல்றீங்க, நீங்க எப்படி பாருங்க. இதய கோயில் தான் அவர் ஒரிஜினல் படம் சொன்னார். அசலான மணிரத்னம் அசலான படம் எதுன்னா அது உதய கோயில், மற்ற படம் போற நகல்ங்க கடுமையான பிரச்சனை இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சொந்த வாழ்க்கையில இருந்து, சொந்த அனுபவத்துல இருந்து எதுவுமே கிடையாது. நீங்க பாரதிராஜா படத்தை எப்படி நம்ம பாரதிராஜா படத்தை தெரிஞ்சு தெரியாமலும் நீங்களும் நானும் நம்ம அந்த பாத்திரம் பார்க்க முடியும், நம்ம பாத்திரத்தோட பொருத்தி பார்க்க முடியும், நம்ம வாழ்வு தன்மை, நிலங்கள் எல்லாத்தையுமே அதை பிரதிநிதிச்சு பார்க்க முடியும். ஆனா நீங்க பாலச்சந்திர படத்தை அப்படி பார்க்க முடியாது. அது ஒரு வழக்கமா இருக்கும். நிறைய படங்கள்ல நீங்க தப்பு தாளங்கள் அப்படி நிறைய எந்த படத்தை எடுத்தாலும் பாத்தீங்கன்னாங்க ஒரு மனச்சிக்கல்களும், ஒரு தகாத உறவுகள், அது மனக்கழிப்புகள், இதுக்குள்ள உள்ள சிக்கல்களே பேசுவாங்க. அது நமக்கு உண்மையே அந்நியப்பட்டு போகும். ஆனா அதைத்தான் காலத்தை பார்த்துட்டு வந்தோம்ன்றது ஆச்சரியமா இருக்கு யோசிக்கும் போது. ஆனா பாரதிராஜா படிக்கும்போது, கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்தோட கவிதைகளையும் படிக்கும்போது ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்க முடியல. நம்மள இருந்து யாரோ ஒருத்தன் போய் நம்ம கதையை பேசுறாண்டா அப்படிங்கிற உணர்வு வந்துச்சு இல்லையா? அது உண்மையிலே பாரதிராஜாவை தாண்டி நம்ம ஒண்ணுமே அதை சிந்திக்க முடியாது. அதனால நம்ம சொந்த வீட்டுல ஒரு தூக்க விழுந்த மாதிரி, இளவு விழுந்த மாதிரி இன்னைக்கு உட்கார்ந்து பேச வேண்டும். நம்ம வீட்டுல இளவு உருவாக்கிருக்கு. நம்ம இப்போ அரசியல் தாண்டி இப்போ எனக்கான ஒரு சினிமா அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும், இசை ரொம்ப பிடிக்கும், சினிமாவும் பிடிக்கும். இந்த பாட்டு கேட்கும்போது அதாவது நம்ம இந்த காலகட்டத்தில் தான் ஒரு 20 வயசுலேருந்து அரசியலுக்குள்ளே வரும். உள்ளே வந்து யார் யார் என்ன நோக்கத்தில் சினிமா எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, கண்ணதாசனுடைய பாட்டு அப்படின்னு கேட்டால் நான் அதுக்குள்ளே அந்த வரிகளுக்குள்ளேயும் ட்ராவலாகவே இது கண்ணதாசன் பாட்டுன்னு ட்ராவல் ஆகிடும். இப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் எங்கே டோட்டல் லாஸ் ஆனார்னா, கண்ணதாசனுடைய எல்லா பாட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராமாயணமும் கீதையும் எல்லாம் மனப்பாடம் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா கண்ணதாசன் பாட்டு போர் அடிச்சிடும். அது நீங்கள் சொல் புத்தியாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பாடல்கள் வந்து ஆமாம் கேட்சிங் வேண்டாம், பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், சுய புத்தியை வச்சு பார்க்கும்போது இதை ஃபுல்லாக அந்த சொற்களுக்குள்ள ஆமாம் நீங்கள் கம்பேர்
மேட்டுக்குடித்தனத்தோட நடந்துக்க ஒரு மாதிரி இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு பிராமணைஸ்டு டேஸ்ட் இப்படின்னு சொல்லணும். நல்ல வார்த்தை. அதனாலதான் அவரால் அடுத்த முறை இந்துன்னு சொல்லி 10 வாலியும் போட முடிஞ்சிச்சு. அதான் அது துதிப்பாடு மனநிலை. என்ன சொல்லப்போனா நம்ம பாயிண்ட் அரசியல் பார்த்தா ஒரு அடிமை மனநிலை தான் வச்சுக்கோங்க. எல்லா பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ராதை வந்துருவாங்க, கண்ணன் வந்துருவாங்க, அப்புறம் அந்த ஏதாவது அந்த ஆண்மதிய தளத்துக்குள்ள உருவாகுவாங்க, ஒன்று காசிக்கு போயிடுவாங்க, இல்லை ராமேஸ்வரம் வந்துடுவாங்க. இப்படி அந்த இந்த டச் இருக்குல்ல, அதாவது மேட்டுக்குடி மத ரீதியான டச், இதுக்குள்ளேயே அவர் நம்மளை ட்ராவல் பண்ண கொண்டுட்டே இருப்பார். ஆனால் இன்னொரு இல்லை உங்கள் விஷயம் தான், அது இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். சிவபெருமான் வரவே மாட்டார், கண்ணன் மட்டும்தான். இது அடுத்த அரசியல். இப்போ வைரமுத்து அப்படின்னு எடுக்கும்போது என்ன அப்படின்னா, சரிங்களா, இது நான் ஒரு 10 வருஷம் நான் கிராமத்தில் வளர்றேன், இது நம்ம கேட்ட வார்த்தை. இப்படி போய்கிட்டு இருக்கு வடலை புள்ள நேசம். இது நம்ம எந்த பாட்டை எடுத்துக்கிட்டாலும் நாம் கேட்ட வார்த்தை. கேட்ட வார்த்தையில் ஒரு கோர்வையாக அடுக்கும்போது, அது ஒரு கவித்துவமாக அடுக்கும்போது அதில் எவ்வளோ ஒரு உணர்ச்சி இருக்குது அப்படின்னு இதை ரசிக்க ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ளே பார்த்தீங்கன்னா வர்ற நீதிபதி பூரா கிருஷ்ணமாச்சாரியாக இருப்பாங்க கேரக்டரு. அவங்க பூரா பட்டை போட்டவங்களா இருப்பாங்க, அவங்க பூரா செவத்தவங்களா இருப்பாங்க, அவங்க பூரா நல்ல 6 அடி உயரம், மூக்கு ஊசியான மூக்கு, சிவத்த உருவம், சரிங்களா. நீதிபதி டுபாக்கூர் மாதிரி உட்காந்துருப்பார். இவர் போனார்னா முடிஞ்சு கதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே நீதிபதியாக அந்த மாதிரி நீதிபதி கேரக்டர் முக்கியமாக வரும்போது பார்த்தீங்கன்னா நீதிபதி ஒரு பிரிட்டிஷ்காரர் லெவலுக்கு ஒரு தோற்றமாக இருப்பார். இப்படி இதெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப்ஸு. அப்போ என்னன்னா அந்த படங்களில் நம்ம மக்களே இருக்க மாட்டான், நம்ம இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இளையராஜா பாரதி ராஜா என் பக்கத்தில் உட்காந்துட்டு தான் எங்கள் அப்பா மாதிரி இருப்பார், இந்த பக்கம் இளையராஜா உட்காந்துட்டு தான் எங்கள் பெரியப்பா மாதிரி இருப்பார், இங்கிட்ட வைரமுத்துனா எங்கள் சித்தப்பா மாதிரி இருப்பார். இதுதான் எங்கள் உருவம், இதுதான். அப்போ நீங்கள் இது இப்போ இந்த ஒட்டுதல் இருக்குல்ல, கலாச்சார ஒட்டுதல் வார்த்தை. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், ரஜினியை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாரதி ராஜா. அந்த ஆள் ஈரமான மனசுக்காரு. ரஜினியை பற்றி பாரதி ராஜா சொல்கிற வார்த்தை, அவர் ஒரு ஈரமான மனசுக்காரு இப்படி, ரைட்டா. அவன் என்ன சொல்லுவான், மகாத்மா, பரிசுத்தாத்மா, தூரசக்தி, பாரசக்தி, இப்படியெல்லாம் கெட்ட சேர்க்க ஆச்சுன்னு வச்சுக்கலே. சேர்க்க சரியில்லைன்னா நம்ம வார்த்தை சரியில்லாமல் போகுன்றது இதெல்லாம் உதாரணம். அப்படி ஒரு ரசிகனா கூட நம்ம இப்படித்தான் பல விஷயங்களை அரசியலாக வந்த பிறகு உணர ஆரம்பிக்கும். சொன்னதில் சின்ன ஒரு மாற்றம், அவங்க படங்களை வந்து வேற யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னது அதை ஏற்றுக்க முடியாது. தோட்டக்காரங்களா, டிரைவரெல்லாம் வேற எதுவும் இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க தான் இருப்பாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க. அது கரெக்டு தான். அது ரஜினி இன்னொன்று எனக்கு பாரதிராஜாலாம் ஒரு சின்ன அவரால் அவருக்கு கைவந்த கலையா மண்ணின் வாசனையை, நிலத்தின் மனிதர்களை, வெயிலின் வேர்வைகளை, கள்ளிக்காட்டு அந்த சாயல்களை, பெண்களை, தாய்மார்களை, நம்ம கிழவிகளை, அப்பத்தாக்களை தான் நம்ம நேரடியாக பார்க்கணும். ஆனால் அவர் சில முயற்சிகள் பண்ணார். உதாரணத்துக்கு புதிய வார்ப்புகள், அதுவும் கொஞ்சம் ரசிக்க முடியாது. இந்த டிக் டிக் இந்த படங்கள்லாம் வந்து எனக்கு என்னமோ அதை வந்து செஞ்சு பார்ப்போமோ, ஒரு செஞ்சு பார்க்கறதுக்கான முயற்சி கொண்டாடணும். இல்லை, அங்கதான் தப்பு பண்றீங்க. அது அவர் செஞ்சு பார்க்குற விஷயமே இல்லை. அது மேட்டுக்குடி அங்கே விமர்சகர்களும் பிராமின்ஸும் உட்காந்துக்கிட்டு, அவனுக்கு என்ன தெரியும், இந்த விஷயம் மட்டும்தான் தெரியும், கிராமம் தெரியும், அவன் ஊர் தெரியும். அதை வச்சுட்டு அதாவது அவனுக்கு ஒரு டப்பா இருக்கு, டால்டா டப்பா. இந்த குறவர்கள் சொல்லுவாங்கல்ல, அவங்க டப்பா இருக்கு, அதை வாசிக்கிறாங்க, அதை தாண்டி என்ன தெரியுன்ற மாதிரி கொடுக்கப்பட்ட நெருக்கடி இல்லை. அதனால தான் இப்போ இப்படியான இயக்குநர்கள் தங்களை நிரூபிச்சுக்கிறதுக்காக இந்த டிக் டிக் டிக்கு,
சிவப்பு ரோஜாக்கள்லாம் எடுக்கிற படம். ஒரு கைதியின் டைரி. இவங்க சொன்ன மாதிரி கண்டினியூட்டியா கமலஹாசன் கைதியின் டைரி மறுபடியும் பிராமணைஸ்டான படம். அவரு ஸ்மோக்லின்னு வன்முறை, ஒரு கைதியின் டைரி பழி வாங்குதல், கர்நாடக சங்கீதம் முழுக்க வந்துடும் கைதியின் டைரியில். ரைட்டா முடிஞ்சா இது ஒரு ஏரியா. அது மட்டும் இல்லைங்க, இவர் பாலு மகேந்திரா பேட்டியாக அல்லது மட்டும் இல்லை, சினிமா உலகில் எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு என்ன டாக்குமெண்ட்ரி எடுக்க தெரியும், அவருக்கு என்ன ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்க தெரியுமா அப்படின்னு நெருக்கடி கொடுத்து தான் இந்த ஒரு தியாகராஜன் நடித்தார்ல, அவர் பாலு மகேந்திராவுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியின் விளைவு. உனக்கு என்ன நகர்ப்புற சினிமா எடுக்க தெரியுமா, அல்லது ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்க தெரியுமா, ஆக்ஷன் ஃபிலிம் எடுக்க தெரியுமான்னு சொன்னதுக்கு தான் தலைப்பே அவர் வச்சிருக்காரு, நீங்கள் கேட்டவை அப்படின்னு. அது உண்மைதான். உண்மையில தோழர் சொன்ன மாதிரி நீங்கள் கெட்டவைன்னு வெறுப்பெடுத்த நீ சொல்லும் போது ஒரு SC ST OBC காலந்தோறும் ஏதோ ஒரு வகையில் வந்து காயப்படுத்தப்பட்டோ இல்ல அது ஒடுக்கப்பட்டோ அல்லது எதிர்நிலையை உருவாக்கி அவர் படைப்பாளிகளை மாற்றிய கண்டிப்பா ஒரு பெரிய நன்றிகள் அவருக்கு தான். கண்டிப்பா இப்ப அவருடைய ஜூனியர்ஸ் அப்புறம் பாருங்க, பாக்யராஜ் உள்ள வந்த பிறகுதான் முந்தானம் முடிச்சு வருது. முருங்கக்கா உள்ள வருது, சரிங்களா, ஆடு மாடு உள்ள வருது, ஊர் பஞ்சாயத்து உள்ள வருது, பள்ளிக்கூட வாத்தியார் உள்ள வர்றாரு. அவருடைய ஜூனியர் அசிஸ்டன்ஸ் பூரா பாருங்களேன், பாண்டியராஜன் காப்பி கொண்டா அந்த இவர் இயக்குனர் பாண்டியராஜன் வர்றாரு. அவர் அவருடைய சினிமான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேமிலி இதுகளில் ரொம்ப திருடன், பிக் பாக்கெட்டு, சமூகத்தினுடைய விளிம்புநிலை மனிதர்கள், அண்ணன் ஒரு பொண்ணுக்கு அண்ணன், அவன் பெற பாடு, இப்படியான ஆண் பாரதிராஜாவின் வார்ப்பு வளர்ப்பு தானே வந்து பாய்க்கிறாரு. திரைக்கதையில பெரிய மகான், திரைக்கதையோட வித்வான் சொல்ல கூட அவர் இடத்துக்கு பிடிச்சிட்டாங்க. கண்டிப்பா அது என்னன்னா நீங்க சொல்லக்கூடிய மேட்டுக்குடி டைரக்ட்லயே கூட திரைக்கதை மிஞ்ச முடியாத இடத்துக்கு அது உருவாக்குற விதை போட்டதாரு. அப்புறம் அது மட்டும் இல்ல, கடைசியா வந்தாப்லையே பார்த்திபனுடைய முதல் படம் இருக்கு இல்லையா, தமிழ் சினிமாவில் இன்னும் ஒரு அடி எக்ஸ்ட்ரா ஓங்கி சம்மட்டி எடுத்து அடிச்ச மாதிரி படம். அந்த படத்தை நீங்கள் பழைய மேட்டுக்குடி யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்கொலை பண்ணிடுவாங்க, சூசைட் பண்ணி, இப்படி ஒரு சினிமா வந்தால் நான் அந்த உலகத்தில் வாழ விரும்பலன்னு சித்துருவாங்க. அப்படி வந்தது அந்த புதிய பாதை அப்படின்ற படம். அப்போ நீங்கள் பாரதி ராஜா என்பது அவர் ஒரு இயக்குனராக மட்டும் இல்லை, அவர் ஒரு இயக்கமாக மாறுறாரு. இப்போ இன்னைக்கு ரஞ்சித்தும் மாரி செல்வராஜ் வரைக்கும் இப்போ இவங்க ஒரு தொடர் இயக்கம். இப்போ அது அடுத்த கட்டத்துக்கு எங்கே ரீச் ஆகணுமோ, இது வரைக்கும் ஆழமாக ரீச் ஆகணுமோ அது வரைக்கும் ஃபாலோ ஆனாச்சு. சொல்லுறது அப்போ இன்னைக்கு அரசியலை கொண்டு வரதுக்கு என்ன சிரமப்பட்டு அவர் பணம் வெள்ளி கொண்டாங்களோ அதே போல தான் அவர் கேமராவை கிராமப்புறத்தை கொண்டு போய் அவங்களுடைய கலாச்சாரத்தை கொண்டு அந்த கொண்டு வைரமுத்து ராஜ்யம் நினைக்கிறேன், இரும்பு கூட்டு கொண்டு இருந்த தமிழ் சினிமாவை கரும்பு காட்டுக்குள் ஒரு பாரதி ராஜா அப்படின்னு சொல்லி ராஜிகரனும் வைரமுத்து ஏதோ ஒரு மேடையில் போகணும்னு பேசுறாங்க. எனக்கு இன்னொன்று ஞாபகத்துக்கு அதை மறந்து கூடாதுக்கா பேசுறேன். குறிப்பா சிவாஜினாலே சிவாஜி எம்ஜிஆர் ஒரு இருதுருவங்கள், ஒரு பெரிய தமிழ் வெளியீடு, அதனால அரசியல் சினிமா வளர்ச்சி ரசனை எல்லாத்தையும் ஒரு பெரிய மாறுதலை கொண்டாந்தவர்கள். அதையும் சிவாஜி சொல்ல போனா சிவாஜி இன்னைக்கு சொன்னா வாழ்க்கை விருது வாங்க கூட ரொம்ப லேட்டா வேணும்னு வச்சுங்களேன். ஆனா அந்த கலைஞனை அந்த கலைஞனை நாம இன்னைக்கு உள்ளவங்க விமர்சனம் பண்றது என்ன தெரியுமா, அந்த விமர்சனம் நியாயமாகவும் கூட இருக்கும். பரமன் கூட எழுதியிருந்தாங்க என்னன்னா, அவன் சிவாஜி கணக்கு ஒரு மெகிநாடும் கலைஞன் அப்படின்னு வார்த்தை. அது உண்மையாகவும் தோணுது. ஏன்னா எதை இருந்தாலும் உதடு துடிச்சு, கண்ணம் துடிச்சு, கண்ணீர் வடிஞ்சு, உடம்பே புழுங்கி, இப்படித்தான் நம்ம பெரும்பாலும் சிவாஜி பாரதி ராஜா மட்டும்தான் அவனுக்குள்ள உண்மையான கலைஞனே, ஒரு யதார்த்த கலைஞனே. அவன் உண்மையான இயல்பை பிரசவம் பண்ணது யாருன்னா, பிரசவம் பார்த்தது யாருன்னா அது பாரதி ராஜாவே. ஏன்னா நிறைய அவரு என்னடா நிக்க சொல்றா, போட சொல்றா, வர சொல்றா இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னவே இருக்க போறான்னு நினைச்சிருந்தோன்னே நம்ம வழக்கமான சிவாஜி பார்க்கவே முடியாது முதல் மரியாதையில். ஆமாம்.
நல்லா கவனிச்சு பாருங்க. வழக்கமான சிவாஜி ஒரு வசனம் உச்சரிப்பு உள்ளவன், உடம்பு குளிங்க பார்க்கவே முடியாது. நல்ல சட்டை இருக்காது, ஒரு பெரிய வேட்டி இருக்காது, உடல்மொழியை சொல்லுங்க. உடல்மொழியை ஒட்டுமொத்தமா ஒரு படத்துல அதை உருவி எரிஞ்சிட்டு அவன் ஒரிஜினல் தன்மையை கிராமத்து கலைஞர் அவன் உண்மையிலே அந்த கண்ணு இருந்துச்சோ நம்ம பார்க்கணும். பாரதிராஜாவுக்கு மட்டும் சிவாஜி இருந்து ஒரு உண்மையான கலைஞனை காட்டி கொடுக்கக்கூடிய கண்ணு இருந்துச்சுன்னு கூட சொல்ல வேண்டியது. உண்மையிலே முதல் மரியாதைங்கிறது ஒரு சம்பளத்தை பார்த்தேன். ஒரு மகேந்திரன் தான் சொன்னாருங்க ஞாபகம், அவரே சொன்னாரு ஞாபகம். உண்மையிலேயே பல படங்கள், பழைய படங்கள், கற்பூர படத்துல கூட சிவாஜியோட உண்மையான அவர் உண்மையா நடிச்ச படம் இதுன்னா அது முதல் மரியாதைன்னு சொன்னார். இல்ல அதுல நீங்க மாராஜா விட்டுருங்க. இல்ல மற்றால சொல்றாங்க பாருங்க எவ்வளவு விஷயம். நம்ம ஒரு விஷயத்த அதுல பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னா, சிவாஜி என்கிற மகத்தான கலைஞர் அவருடைய புகழ் மங்கிடக்கூடாது அல்லது இல்ல அதுல இல்ல காலகட்டம் இல்ல நம்ம கண்டிப்பா இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா கால மாற்றம் வருது. அதாவது கால மாற்றம் எங்க தொடங்குது அப்படின்னா, அவங்க எல்லாம் மேடை நிகழ்த்து கலையிலிருந்து நேரடிய சினிமாவுக்கு வந்தவங்க, நாடகம் அப்படியே சினிமாவுக்கு வந்தவங்க. இவங்க வரும்போது உலக சினிமாவே வந்துருச்சு. அதுவும் என்னன்னா யதார்த்த சினிமான்ற விஷயம். ஆமா அவர் முந்தைய வரலாற்று அவர் இயக்குனர்கள்ல யாரெல்லாம் அந்த பிராமணைஸ்ட், அதாவது சிவாஜிங்கிற மகா கலைஞருக்கு, மகா சிங்கத்துக்கு டைச்சாம் போட்டே கும்பிட்டாங்க. ஆமா அதான் விஷயம். அப்ப நீண்ட தயிர் சாத காலகட்டம் இருக்கு இல்லையா, அப்ப அதனுடைய கலைஞர்களா எம்ஜிஆர், சிவாஜி எல்லா பேரும். அவங்க இன்னும் சொன்னா சிவாஜி என்கிற மகத்தான கலைஞனை பலியாடாக வைத்திருந்தார்கள் ரொம்ப காலம் சொல்லலாம். அப்படி பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் அவர் ஒரு காலத்தை சேர்ந்தவர், அதில் பெரிய திறமைசாலி. அவருடைய இது நிறைய விஷயங்கள்ல அவங்க சொல்லிட்டே போகலாம். அதுக்கு பின்னால் நீங்கள் சொன்ன மாதிரி முதல் மரியாதைன்னு வரும்போது பாரதிராஜா சொன்னாரா, நீங்கள் நடிக்க வேணாம்னே, சும்மா அப்படி நகருங்க, போங்க வாங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. இணையா சொல்கிறேன். அப்படி சும்மா எட்டி பாருங்கனே போதும். சினிமா ரசிகராக அவர் வாக்கு சொன்னோம்னா கேமராமேன கூட அவர் இப்படி வர்ணிப்பாருன்னா பாரதிராஜா அந்த எனது கேமரா படப்பிடிப்பு எனது கேமரா கண்களை தன் எப்படி எந்த படப்பிடிப்பு சென்றாலும் கேமரா எடுத்து செல்வதில்லை, என் கண்களை தான் எடுத்து செல்வேன். அது பார்க்கறதுக்கு எல்லா கலையும் அங்கீகரிக்கிறது இல்லை, ஒரு ஒளிப்பதிவாளர் அங்கீகரிக்கிறது இல்லையா. அதெல்லாம் அந்த தொழிலாம் பாரதிராஜாங்கிற ஒரு மகா கலை. அதாவது அவருடைய மிகப்பெரிய ஒரு ரசிப்பு தன்மையை பார்க்கறது. முன்னாடி இந்த கடல், மலை, மணல் இதெல்லாம் ஒரு காதல் சின்ன மாத்தினதே. அதே மாதிரி அவர் பாறை ரொம்ப ரொம்ப முற்பட்ட, அது என்ன சொல்றது, அவர் நிலத்து சாராத ஒரு கடல் நெய்தல் வகையில் அதையுமே அது சாதிச்சு காட்டினார். அவரோட பரிணாமம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. அதே மாதிரியா வரக்கூடிய இளைய இயக்குனர் மார்ஜராஜ் வரையும் அந்த ஆள் பாராட்டு மேற்குறிச்சி மலை படத்தையும் பாராட்டுல அந்த மிஞ்ச முடியாது. அதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் இந்த மேட்டுக்குடிகளுடைய அட்ராசிட்டினா, இன்னொரு பக்கம் இந்தி சினிமாவுடைய அட்ராசிட்டி, இந்தி பாடல்களுடைய அட்ராசிட்டி, இந்தி இசையினுடைய தாக்கம், இது எல்லாமே இருந்துச்சுன்னா அந்த காலத்து ஆட்கள் ரொம்ப பதிவு செய்வாங்க. அதாவது நீங்கள் இன்னும் நம்மள இந்த இசை கச்சேரி பார்க்கும்போது கடைசி பாட்டு இந்தி பாட்டில் தான் முடியும், இந்த ஒரு இந்தி பாட்டோடு தான் முடியும், அந்த மாதிரி இருந்தது. அப்போ இதை எல்லாம் அந்த இந்தி சினிமாவையும் காலி பண்ணுற ஒரு இயக்குனர்களாக அவர் வர்றார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கு, இந்தியில் இவங்க போய் எடுக்கிறாங்க. அது வரைக்கும் இந்தி சினிமா தான் இந்தியாவினுடைய டாப் ஸ்டார் இருந்த இடத்துல, தமிழ்நாட்டிலேருந்து இயக்குநர்கள் போய் இந்தியில் எடுக்கிறன்ற இடத்துல பாரதிராஜா தெலுங்குல போய் சினிமா பண்ணுறாரு, இந்தியில் போய் சினிமா பண்ணுறது, இந்த மாதிரி புதிய விஷயங்கள்லாம் இங்கிருந்து நடக்குது. இசையமைக்கிறவராக மாறுது.
அது மட்டும் இல்லை, இவர் நல்லா சொல்லுவார். நம்ம எஸ்பிபி ஒரு இதில் பதிவு பண்ணியிருந்தார். இளையராஜாவும் எஸ்பிபியும் போய் அங்கே ஏதோ ஒரு படத்துக்கு இசையமைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ சொல்லும்போது சொன்னாங்களா, டே பாலு, இந்திக்கார ஒரு பாடகரை இசையமைப்பாளரும் சொன்னாரான், டே பாலு, இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த நீங்கள் பண்ணுற அந்த லெவல் இருக்குல்ல அதெல்லாம் தெரியவே தெரியாது, என்னத்தையோ டப்பா வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கான், வந்து பொழப்பெல்லாம் மண்ணள்ளி போட்டுறாங்க அப்படின்னாங்களாம். இவருடைய திறமையை கண்டு அந்த மாதிரி ஒரு பிரேக் த்ரூலாம் பண்ண ஆட்கள். இவர் சொல்கிறது என்ன, இன்னொரு இளையராஜா அவருடைய ஒரு சின்ன ஒரு சாதனையும் இந்த அவங்களுடைய எதிர்ப்போம், பார்ட்னருடைய எதிர்ப்போம். பத்திரகாளின்னு ஒரு படம், பழைய பாடல் பார்த்துருக்கு சிவகன் நடிச்சு, இந்த அந்த பாடல் ரிலீஸ் ஆகிறதுலேருந்து இப்போ வரைக்கும் அதை வானொலியிலேருந்து கேட்டிருக்கீங்களா? வானொலியில் நீங்கள் கேட்டிருக்க முடியாது. வானொலியில் நீங்கள் கேட்டிருக்க முடியாது. காரணம், அந்த பாட்டுக்கு இசை வந்து ஒரு பறை இசையாக அடிச்சிருப்பாரு, பறை. ஆனால் அதில் ஆடுறவங்க ஒரு மாமி. அப்போ வானொலியில் வேலை பார்த்தவங்க ஃபுல்லாக அவாக்கள். இது என்ன இந்த இதுக்கு வந்து நம்ம இந்த வயசை வச்சு நம்ம அசிங்கப்படுத்த பாட்டே வர விடலையே. சமயத்தில் தான் ஒரு வீடியோ மூலமாக பார்த்தேன். அவர் வந்து நிறைய பேர் பார்ப்பனர் அடிவருடின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, இளையராஜா வந்து அது இல்லை, அவங்களோட இசையில அப்படி மாற்றி மக்கள் எல்லாருக்கும் இசையா வந்து நவீன கடைசியில அதுக்கு அடிச்சா பாரு அந்த இளையராஜா. எங்க அப்பா வெஸ்டர்ன்ல எல்லாம் அடிச்சு நொறுக்கி எடுத்து அதுக்கும் எல்லாமே நிரூபிக்க வேண்டிய கட்டம். முழுக்க முழுக்க பறை செய்யுங்க. அதுக்கு ஆரம்பம் அவங்களால சகிச்சுக்க முடியல. அது காலத்துல அந்த பாட்டை இன்னைக்கு வரைக்கும் வரவில்லை. இல்லை, இதை இன்னும் கூட ஒரு போராட்டமாக தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் அந்த போராட்டம் முடிஞ்சிடல. இன்னும் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய இசைஞானியாக போங்க, கர்நாடக சங்கீதம் தெரியுமா உனக்கு, இது என்ன ராகம், ஆதி தாளமா தாளம் ஆதியா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இசை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இப்போ ஒரு இசை உதாரணத்துக்கு சிந்து பறவை எடுத்துக்கங்க படங்கள்லாம். ஆமாம், உங்களுக்கு கர்நாடிக் இசை தமிழில் கொண்டு வந்து அவங்களுக்கு அவங்களாச்சும் காலி பண்ணி விட்டதே வருது. அனைத்து பாடலும் அந்த அரசியலே தானே. சிந்து பைரவி நீங்க கலையில நடந்த அந்த போராட்டத்தை அதாவது இரு தரப்புலையும் போராட்டம் நடக்கும்ல. இப்ப அங்க இருக்கிற கொஞ்சம் ஒரு ஜெனுவனான ஆட்கள் இறங்கி வர்ற ஒரு முயற்சினா அதுகளை சொல்லலாம் நீங்க. அப்படி ஒரு தொடர் போராட்டம் அது இன்னும் இப்போ நடக்குது. இன்னும் கூட இவர் மாரி செல்வராஜுக்கு இந்த வாழை மாதிரி சினிமாக்கள் எடுக்கிறதையும் இதே அவருக்கும் விமர்சனங்கள் இருக்குது. அந்த கதைகளை எடுக்கும்போது கையாளும் போது 100 விமர்சனங்கள் இருக்குது. நீ இந்த பிதுக்கப்பட்டவன் அதுக்கப்பட்டவன் நீ கொண்டு வரீங்களா அப்படின்ற ரொம்ப மலினமான பேச்சுகள்லாம் இன்னும் கண்டிப்பாக. ஆனால் இந்த லெஜசி இருக்குல்ல, இப்போ ஒரு லெஜசின்னு சொல்கிறோம், ஒரு பாரம்பரியம், அதை உருவாக்கிட்டாங்க. அப்போ இந்த கலைஞர்கள், திரைக்கு போகக்கூடிய சினிமாக்கள் கலைஞர்கள் பாரதி ராஜா என்கிற ஒரு தனிநபர், ஒரு கலைஞர் அப்படின்னு பார்க்காம பாரதி ராஜா என்பது ஒரு கலை இயக்கம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம வெற்றிமாறன்ல இருந்து ரஞ்சித்ல இருந்து மாரி செல்வராஜ்ல இருந்து இந்த மாதிரியான ஆமாம் சமகாலத்தில் வேற லெவல்ல மக்கள் படங்களை எடுக்கக்கூடியவங்களும் இன்னொரு தரப்புல மேட்டுக்குடி படங்கள் இன்னும் வரத்தான் செய்யுது. ஆனா நிக்க முடியலங்கிறது ஆமா, நிக்க முடியல. இன்னைக்கு வந்து சங்கரனால படத்தை எடுத்து ஜெயிக்க முடியல. இந்தியன் 2 கொண்டு கொலையேத்துறாங்க. ஏன்னா அப்ப இந்த இடத்துக்கு வந்து முதல்ல ஒரு கலகக்கார ஆட்டத்தை ஆரம்பித்து வைத்த ஒரு பாரதி ராஜா, அவரின் வாரிசுகளாகத்தான் இன்னைக்கு வந்து லில்பாரதியாக இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும், ரஞ்சித்தாக இருக்கட்டும், எல்லோருமே வந்து அதன் தொடர்ச்சியாக அதன் வேறுகளாக இருந்துதான் இன்னைக்கு வந்து கேள்வி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனாலும் கூட அந்த கலாக்காரர் ஆரம்பித்த ஆட்டங்கிறது இன்னும் முடிந்தபாடு இல்லை, இன்னும் தொடர வேண்டியிருக்கிறது. அவர் ஓட்ட விதை இன்னைக்கு வந்து தொடர்ந்துகிட்டு இருக்குது. ஆக அவர் உடலைத்தனம் தவிர அவரின் கலை படைப்பையோ அவருடைய கலை திமுறையோ அந்த மரபு ஊக்கத்தையோ நம்ம வந்து ஒருபோதும் மறக்க முடியாது. அது நமக்கு ஒரு ஊக்கத்தை கொண்டு கொடுத்தா இருக்கு.
இதுல முக்கியம் மற்றவங்களுடைய வெற்றியை வந்து அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த புது புது அர்த்தங்கள்னு ஒரு படம், அது முழுக்க பாடல்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அதில் எஸ்பிபி இந்த முதல் பாடல் 3 வேலை இல்லை, ஒரு வேன் பொண்டாட்டி அவன் கட்டிட்டு போவான், அவன் பொண்டாட்டி இவன் கட்டிட்டு போவான், அந்த மாதிரியான கதை தான். ஆனால் அந்த இதுலேருந்து தான் இளையராஜா அவர்களும் வளர்ந்ததும் பிரிஞ்சு போனது. அதுக்கப்புறம் இந்த இவர் இசையமைச்சு தான் எம்பட வெற்றி அடைகிற அவசியம் இல்லை அப்படின்ட்டு மறது பண்ணார். அதுக்கப்புறம் அவர் ஃபீல்டில் இல்லாமல் போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் இளையராஜா இருக்கார். இவர் உடல் ரீதியாக தான் பலவீனமாக இருந்திருக்காரு. பாரதி ராஜா அவர்கள் வந்து உடல் ரீதியாக தான் பலவீனம். கடைசியாக நடிச்சுட்டு தான் குரங்கு பொம்மைன்னு அருமையான ஒரு படம். அடுத்து ஈஸ்வரன் ஒரு படம் கண்டினியூட்டாக. இப்போ லாஸ்ட் வரைக்கும் இந்த திருச்சி திரம்பலம் நல்ல அருமையான கதைகள். அவருக்கு உண்டான கேரக்டர் நல்ல நடிகராகவும் தரம் குரங்கு பொம்மை மிக தரமான ஒரு நடிப்பு. சமீப காலத்துக்கு கொஞ்ச நாளைக்கு படம் பார்த்தேன். என்ன கடைசியில் அந்த மிரட்டி விட்டு மனுஷன் பேசிட்டு இருக்கும்போதே அந்த மகன் அது சம்மந்தப்பட்ட பேசிட்டு இருக்கும்போதே அப்போ எப்ப நீ கொன்றுவியாப்பா அப்படின்னு வேற அருமையான ஒரு தரமான நடிப்பு. இப்போ 2 சூழ்நிலை இருக்கு. 2 பெரிய ஆளுமைகளாக இருக்கிறாங்க, பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து, இப்படி நம்ம ஒரு 3 பேரை சொல்கிறோம். இப்போ இதில் என்னென்னா, பாரதி ராஜா கருத்தியலாக தன்னை ஒரு லைனப் பண்ணிக்கிட்டார். என்ன அப்படின்னா, மக்கள் கலைஞர் எந்த சைடு போகிறது, அவன் என்ன நெருக்கடி கொடுத்தாலும் அடித்து இந்த பக்கம் என்ன அடிக்கிறது முடியும் பாதி நான் வேஷம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. பாரதி ராஜா கடைசி வரையும் தன்னை பிற்படுத்தப்பட்டனே உணர்ந்தார். இவர் அப்படி அல்ல, ரமணரை புகழ்றது பிளஸ் கருத்தியல்ல அம்பேத்கரையும் மோடி சேர்த்து பேசுறது, அரசியல் அவர்களுடைய ரசனைக்கு நாம இன்னமும் அடிமை. ஆனால் அவர் அரசியலை ஒருபோது ஏற்க முடியாது. அது வந்து 10ஆம் பசலித்தனம். இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு ஏமாற்று குறியீடாக பார்க்க முடியுது. இளையராஜா மணிமேகலை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவர் செய்யக்கூடிய அரசியலை அந்த ஒவ்வாமே நம்மளால கடந்து இல்லை. அவருக்கு ஒரு நேரத்தில் ஒரு சின்ன விஷயம், இந்த சின்ன கண்ணன் அழைக்கிறான்னு ஒரு பாட்டு வந்து கடைசியாக பாலமுரளி கிருஷ்ணா பாடினால தான் அந்த பாட்டு ஹிட்டுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆனால் ஒரு இசையமைப்பு படம் அதுதான் சக்ஸஸ். இவர் பாடினதுனால தான் வெற்றி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க. பாலமுரளி கிருஷ்ணன் ஒரு கர்நாடிக் பாடகர். அதுவும் அப்படி இருந்தும் அவர் வந்து இசை வந்து நல்லா இது பண்ணி கொடுத்து இந்த ஒரு பிற்போக்குத்தனம் இல்லாமல் இதை தான் பண்ணார். இல்லை, அந்த பாட்டை நானும் கேட்டுட்டேன். சின்ன கண்ணலைகிற இந்த பாட்டு எனக்கெல்லாம் அவ்வளவா ஒன்றும் பிடிக்கல. ஆமாம், பூங்கோ அந்த அப்படின்னுவாரு. சரியா, அந்த கேரக்டர் வந்து அதுக்கு பாக்யராஜ் படம், அதுக்கு எனக்கு 1000 பாட்டு இருக்கு இல்லையா. இளையராஜா வைரமுத்து கூட்டணிகள்ல 1000 பாட்டு இருக்கு. இதை விட 100 விதமான ரசனையான பாட்டு. இப்போ அந்த பாட்டினுடைய கண்டென்ட்டும் அதனுடைய இசையும் அதனுடைய இதுவும் இந்த கர்நாடிக் பந்தா இருக்கு இல்லையா, அது இல்லாத பாடல்கள் நல்லா இருக்குன்ற. கர்நாடிக் பந்தா இல்லாத பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கு. அது எளிய முறையில் நம்மளோட உறவு முறைகளை சொல்லி ஒரு சொல்ற மாதிரி மோகனம் ஜானகி மந்திரம் ராமாயணம். ஏன் இது ரொம்ப கஷ்டமான பாட்டு சரிங்களா. அதே நம்ம ராமன் அப்படி பாட்டா எங்களுக்கு நல்ல எங்களுக்கு எந்திரிச்சு ஆட்டம் போட்டு எது எப்படியோ ஒரு கலகக்கால கலைஞராக இருந்து ஒரு இப்போ கிட்டத்தட்ட ஒரு தோழனாக ஒரு மேட்டுக்குடியை உடைத்து அந்த அரசியலை உடைத்து ஒரு வந்ததுதான் கிட்டத்தட்ட அப்படியான ஒரு கலைஞனுக்கு நம்ம வந்து வெறும் அஞ்சலிப்பதை விட ஒரு வீர வணக்கம் சொல்வது அந்த வார்த்தை தான் முறையாக நினைக்கிறேன். இதுவே நீ என்ன சொல்லிட்டு அதுதான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். பாரதி ராஜா என்பவர் ஒரு தனிப்பட்ட கலைஞன் அல்ல. அவர் ஒரு இடதுசாரி கலையினுடைய தொடர் இயக்கம் 70 உலகளவில் வலதுசாரித்தனத்திற்கு எதிராக எழுந்த ஒரு இடதுசாரி அரசியல் எழுச்சி கலை இலக்கிய இயக்கத்தினுடைய தொடர்ச்சி. அவர் ஓட்ட அந்த சாலை தான் இன்னைக்கு தமிழ் மக்களை சொல்லும்போது ஆமா அந்த அவருடைய கிரியேட்டிவிட்டின்றது வந்து அவரால் மட்டும்தான்
உருவாக்கணும். வேற யாரும் அதை தொடரவும் முடியல. உதாரணத்துக்கு சொல்லும்போது நிறைய இயக்குநர்கள் வந்து பல படங்களில் ஒரு குறிப்பிட்ட படங்களை தான் நம்ம வந்து ஏதாவது ஒன்று எக்ஸாம்பிள் இவர் படங்களில் ஒவ்வொரு படத்தின் ஒரு காட்சிக்குனையும் சில இது வந்து தெரியும். உதாரண முதல் மரியாதையில் கிளைமேக்ஸ் காட்சிகளில் அந்த ராதா அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிட்டு ஊருக்குள்ள காலை எடுத்து வைக்குமே அது வரை சுயநினைவு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அவங்க ஆத்தங்கரில் காலை எடுத்து வச்சதுமே ஒரு சிலிப்பு வரும். அது யார் யோசிச்சு எப்படி என்ன அது ஒரு காதலோட ஒரு அருமையான ஒரு விஷயம். அதே போல் கடலோர கவிதைகளில் பார்த்தீங்கன்னா அவர் அதிகமாக கிளைமேக்ஸ் காட்சிகளில் தான் அவர் படத்தில் வந்து ரொம்ப மெயினாக அதில் இந்த இன்னைக்கு வரைக்கும் இந்த ரேகான்றவங்களை வந்து ஜெனிஃபர்னு சொன்னால் தான் தெரியுது. ஜெனிஃபர்னா அப்படி ஒரு கேரக்டர் உருவாக்கிது. அன்னைக்கு கூட அவங்க சொல்லிருக்காங்க அவர் அந்த உடம்பு அந்த அந்த மெலிஞ்ச உடம்பு என்னால் பார்க்க வர முடியல ரேகாண்டி பதிவு அவங்க அப்படி சொல்ல அந்த அந்த படத்தில் உள்ள கிளைமேக்ஸும் சரி ரொம்ப உருக்கமாக பார்த்துட்டு திருப்பி பார்க்கணுன்ற ஒரு உணர்வை தோன்ற மாதிரி எல்லா படங்களும் ஏதாவது ஒரு காட்சி இந்த அருமையாக அவருடைய கிரியேட்டிவிட்டி வந்து மறக்க முடியாது. இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பு. இன்னி இப்படி ஒரு கலைஞன் வந்து கிடைப்பாங்களா தமிழ் திரையுலகுக்கு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். அதில் இந்த என் இனிய தமிழ் மக்களே என் இனிய தமிழ் மக்களே அப்படின்ற இந்த வாசகம் அது என்னன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு வாசகமாக ஆகிப்போச்சு. ஆமாம், அது பாரதி ராஜா இனிய தமிழ் மக்களே அப்படின்றது பிரிக்க முடியாத ஒரு இடமா இருக்குது. ஒரு சாதாரண ஒரு வாரம் முன்னாடி அந்த வார்த்தை சொல்லணும்னு சொல்லி கேட்டுக்காரு பேசுகிறாரு கவிஞர் வைரமுத்துமே அவருக்கு வந்து அது ஈழத்தமிழ் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் உறவும் இன்னைக்கு நம்ம சொந்த வீட்டில் வந்து இளவரசை அதை பார்க்கணும். தோழருக்கு வீரவன் அது இள வீட்டில் வந்து ஓட்டு கேட்காதீங்கிற சோனியா அவர் டைரக்டாக அஞ்சதுன்னு கூட பார்த்தான்னு நினைக்கிறேன். அந்த டைமில் ஈழப்படுகொலை நடந்தது அரசியல் பங்கேற்பு அரசியல் இது பண்ணாரு. அவர் பத்மபூஷன் விருதே வந்து அந்த இது அணை உடச்சரி நேர்மையான தைரியம் எதையும் அதாவது தொடர்ந்து அரசியல் ஒரு கலைஞனா அவருடைய அரசியல் கருத்துக்கள் பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கூட எப்போதுமே தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் விசுவாசமாக இருந்த கலைஞன் தமிழர்களுக்கான உரிமை குரலில் எல்லா போராட்ட மேடைகளுக்கும் அவர் ஒரு கலைஞனாக அவரால் முடிந்த அளவுக்கு எல்லாத்திலையும் கலந்துக்கிட்ட ஒரு மனுஷன், அவங்களுக்கு ஊக்கமாக இருந்தவர். இப்படி இது போன்ற தமிழ் சமூகத்தினுடைய பல்வேறு பரிணாமங்களில் பங்களிச்சிருக்கிறார்.